உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மாம், நீங்க நந்து கிட்ட சிவானனுக்கு மருந்து கொடுக்க சொன்னீங்க. அது எனக்கு புரியுது. ஆனா நான் பார்த்த வரைக்கும் நீங்க நந்து பேசினதை ரெக்கார்ட் பண்ணீங்க. இது எனக்கு புரியலையே. ஒரே கல்லுல பல மாங்கா அப்படின்னா அப்படின்னா சிவாவோட பல வருஷத்து கனவு இன்னைக்கு எல்லாருக்கும் தெரிய போகுது. அவன் சிரிச்ச முகத்துக்கு பின்னாடி இருக்கிற காட்டு மிராண்டித்தனம் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அவனை பத்தின உண்மை எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அதோட இது எல்லாம் நடக்கும் இன்னைக்கு, அதுவும் இங்க. என்ன அந்த ரஞ்சனி எதையும் கெடுக்காம இருக்கணும்? ஐயோ, இந்த டாக்டர் எங்க போனா? யார் கூட என்ன வம்பிழுத்துட்டு இருக்கானோ? முதல்ல இந்த ஜூஸ குடுத்துட்டா வேலை முடிஞ்சது. அண்ணா, உங்களுக்கு ஒண்ணும் ஆகல இல்லக்கா? சக்தி, இவ்வளவு நல்ல பையனா இருக்கிறவரை நீ எப்படி விடலாம் சக்தி? ஏன்னா அவர் உன்னை மட்டும் இல்ல, உன்னோட சேர்த்து உன் வீட்டுல இருக்கிற எல்லார பத்தியும் கவலைப்படுறாரு. சக்தி, எங்க அன்புக்கு பதிலா அன்பே கிடைக்குதோ அதை விட பெரிய சந்தோஷம் வேற எதுவுமே இல்ல. இவங்க வீட்ல வெங்காய பஜ்ஜி செய்ய போறாங்கல்ல, அதுக்கு ஹெல்ப் பண்ணணும்ல. ஆனா மாம், நான் எதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்? ஹெல்ப் பண்ணாத, ஹெல்ப் பண்ற மாதிரி நடிச்சா போதும். அப்பதான் பெரிய மாமா உன்னை பார்த்து இம்ப்ரெஸ் ஆவாரு. மாம், பெரிய பையனை பார்த்து ஏற்கனவே இம்ப்ரெஸ் ஆயிட்டாரு. நான் ஏன் அப்படி நடிக்கணும்? ஏன்னு நான் சொல்றேன். ஓகே மாம், நீங்க சொல்றதுனால நான் இந்த வெங்காயத்தை நறுக்கிறேன். ஆனா ஒரு கண்டிஷன்.
நீங்க என்கிட்ட சொல்லியே ஆகணும். இந்த பாக்ஸ்ல என்ன இருக்கு? மாம், இப்படி எல்லாம் நடந்தா நம்ம ஹாஸ்பிட்டல், நம்ம ஃபார்மா கம்பெனிக்கும் நஷ்டம் ஏற்படுமே. அதுக்கான ஏற்பாட்டை எல்லாம் பண்ணியாச்சு. நந்து நம்மளோட பலியாடு. நாளைக்கு எனக்கும் ரீமாக்கும் கல்யாணம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவ? என்ன தெரியுமா நடக்கும்? என் மச்சினியான நீ என் பாதி பொண்டாட்டி ஆயிடுவ. டாக்டர் சிவாவை கூப்பிடுறியா? நான் ஒன்னு சொல்லவா? அவன் வரமாட்டான். ஏன்னா உன்னை காப்பாத்த வரவன் இப்போ தன்னைத்தானே காப்பாத்திட்டு தான் வரணும். இப்போ என்ன பண்ணுவீங்க சக்தி மேடம்? ரிலாக்ஸ். பொறுமையாரு. நான் நாளைக்கு எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். உன்னை காப்பாத்த வரவன் இப்போ தன்னைத்தானே காப்பாத்திட்டு தான் வரணும். என்ன காப்பாத்துறவன் இப்ப தன்னைத்தானே காப்பாத்திக்கணுமா? இதுக்கு என்ன அர்த்தம்? டாக்டர் சிவா, இந்தாப்பா, நீ ஜூஸ் குடி. ஆ? இப்போ இந்த டாக்டர் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.